ஊரோட எல்லையில துணியோட சின்ன ஓட்டு வீடு. துணிக்குருவி காலையிலேயே வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரொம்பவும் சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஏ பன்னு, புஜ்ஜி, 2 பேரும் இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? இன்னைக்கு தசரா பண்டிகைன்றத மறந்துட்டீங்களா? ஊர்ல இருந்து அத்தைங்க எல்லாரும் வராங்க இல்லையா? எழுந்துறீங்க. அம்மா, ஏதோ சவுண்ட் பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் வர மாதிரி ஏமா காது கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்க? தசரா பண்டிகை எதுக்கு கொடுக்கறாங்க? நல்லா படுத்து தூங்கணும், நாம ஓய்வெடுக்கணும் அப்படின்னு. இதுல பண்டிகைன்னு சொல்லி ஏமா எழுப்பிக்கிட்டு இருக்க? ஆமா அத்தை, பண்டிகை நாள்ல உங்களுக்கு தானே வேலை இருக்கும். நாங்க எல்லாரும் ஏஞ்சா என்ன பண்ண போறோம்? நாங்க எழுந்திருச்சு புது துணி போட்டு சந்தோஷமா விளையாட போறோம். எங்க அம்மாவும் எங்க வீட்ல எல்லாம் எதுவும் சமைக்க மாட்டாங்களே. தூக்கம், சாப்பாடு, விளையாட்டு, இதை தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல? பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் நீங்க தானே இது எல்லாத்தையுமே செய்ய வேண்டி இருக்கும். எழுந்துறீங்க, சீக்கிரமா கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு பாயசம் டியூட்டியும் உங்களுடையது. எல்லாரும் வரதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை ஒரு பாயசத்தை செஞ்சு வச்சிடுங்க. என்னது பாயசமா? ஐயோ அம்மா, என்னால முடியாது. பாயசம் வைக்க போகும்போது பால் பொங்கிடும், அப்புறம் பாத்திரம் தீஞ்சிடும், அத கழுவ போகணும். ஏன் சோம்பேறித்தனம் என்ன சரியா கழுவ விடாது. அப்புறம் நீ என்ன மறுபடியும் வந்து திட்டுவ. இந்த சண்டையெல்லாம் எதுக்கும்மா? எங்களால முடியாது அத்தை. பாலும் கொட்டிடும், அதுல இருக்கிற சேமியாவும் தீஞ்சு போயிடும். அது உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அம்மா கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. போது நிப்பாட்டுறீங்களா? பாயசம் இன்னைக்கு நீங்க தான் செய்றீங்க. போங்க, குளிச்சு முடிச்சுட்டு வந்து பாயசத்தை செய்ய ஆரம்பிங்க. பாயசம் ஏதாவது ஆச்சு, ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க பாயசம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். புஜ்ஜி குருவியும் பன்னுக்கிடையும் வேற வழி இல்லாம குளிச்சு முடிச்சுட்டு உடனே சமையல் அறைக்குள்ள போனாங்க. புஜ்ஜி ஸ்டவ்வுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு பன்னு கிட்ட என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருந்தா. பன்னு, இந்த அடுப்பு கிட்ட உட்காந்தா ரொம்ப அனலா இருக்கும், அது எனக்கு செட் ஆகாது. அதனால இந்த சேமியாவை கடாயில போட்டு நீ வறுத்துடு. அது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அந்த சேமியாவை இறக்கி நான் கீழே வச்சிடுறேன். என்னால சேமியா வறுக்க முடியாது, எனக்கு அது தெரியவும் தெரியாது. ஏற்கனவே எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. சே, எங்க அம்மா எங்க போனாங்க? என்னை காப்பாத்துறதுக்கு வருவாங்களா மாட்டாங்களா? பன்னு சொன்னதை கேட்டு புஜ்ஜி குருவி, சரியா போச்சு, உன்னை நம்பி நான் உன் கூட வந்த பாரு. என்ன சொல்லணும், எங்க அம்மா என்னமோ நீயும் நானும் சேர்ந்து பாயசம் செஞ்சிடுவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னவோ என்னை விடவே பெரிய சோம்பேறியா இருக்க. எங்க வீட்லயே இப்படி இருக்கியே, பாவம் உங்க வீட்ல அத்தை உன்னை எப்படி சமாளிக்கிறாங்களோ? பன்னு கோவமா, அட நீ என்ன உங்க அம்மா மாதிரியே என்ன திட்டிக்கிட்டு இருக்க? சரி சொல்லு, இந்த சேமியாவை எப்படி வறுக்கணும்? கோல்டு கலர் வர வரைக்குமா, இல்ல டைமண்ட் கலர் வர வரைக்குமா? உங்க அம்மாவுக்கு எந்த கலர்ல பாயசம் இருக்கணுமோ அதை சொல்லு. டேய், ஏதோ ஒரு கலர்ல செய்டா, ஆனா தீய மட்டும் விட்டுறாத. அப்புறம் உங்க அத்தை வந்தாங்கன்னா நம்ம 2 பேரையும் பொல பொலன்னு பொழப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அழுதுகிட்டு தான் வெளியில போக வேண்டியிருக்கும். சரி சரி, முடிஞ்ச வரைக்கும் கோல்டு கலரு வர வைக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சேமியாவை வறுத்துக்கிட்டே, இந்த அனலை என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ கடவுளே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா, மஹிக்கழுகு, லூசிபுரா 4 பேருமே சந்தோஷமா பேசி சிரிக்கிறதுக்காக துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன துணி, பண்டிகை நாளாவதும் விளக்கு வெளிச்சத்துல சமைச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஊரு இருட்டா இருந்ததை பத்தி எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கிட்டு, நம்ம ஊர்ல இருட்டு போயிடுச்சு, ஆனா புதுசா இப்போ தசரா வெளிச்சம் வந்திருக்கு. ஹாய் சிச்சு, சோட்டு, மஹி, லூசி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா, வீட்டுல லேந்தர் விளக்கு பத்த வச்சிருக்கேன். எங்க புஜ்ஜி பன்னு 2 பேருமே உள்ள பாயசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப நேரமா. ஓஹோ, பாயசம் பொறுப்ப நீ புஜ்ஜி கிட்ட ஒப்படைச்சிட்டியா? துணி, புஜ்ஜி பத்தி உனக்கு தெரியும்ல, அவ சரியான சோம்பேறி, பாலை தீச்சு விட்டுருவான். என் புள்ள பண்ணு மட்டும் ஒண்ணும் இல்ல, அவனும் பெரிய சோம்பேறி தான். தசரானா புது சமையல் செய்யணும், நீ ஏதாவது புதுசா எங்களுக்காக சமைச்சு கொடுப்ப அப்படின்னு வந்தா பாயசம் செய்ய சொல்லிருக்க. இந்த பாயசம் பழைய சாப்பாடு தானே? சரி சரி, நீ கொஞ்சம் இரு லூசி. ஆமா சிச்சு, உங்க வீட்டுல என்ன சமைச்ச? தசரா பண்டிகைக்கு பலவிதமா சமைக்கணும், அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணணும்ல. அட நீ வேற மஹி, நான் எப்பவுமே கஞ்சத்தனமா வீட்டுல இருக்கிறத சமைக்காம அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு அப்படி செய்ய முடியாது. ஏன்னா என் புள்ள சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கால, அவன் பசி தாங்க மாட்டான், சமைக்கலன்னா கத்துவான்.
அதனால அவனுக்காக கொஞ்சம் சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள பன்னு புஜ்ஜி 2 பேருமே சமையலறைக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. அவங்க முகம் முழுக்க ஒரே கருப்பு, முடியெல்லாம் கலைஞ்சு போயிருந்துச்சு. சேமியா வறுத்ததுல அந்த கிச்சன் முழுக்க புகையாதான் இருந்துச்சு. அம்மா, நாங்க பாயசத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்மா. ஆனா இது பாயசம் இல்ல, பிரசாதம். ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு இத கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம். அத்தை, இத சாப்பிட்டு பாருங்க. கோல்டு கலர் சேமியா கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, ஆனா பாயசம் டேஸ்டா தான் இருக்கு. துணிக்குருவி அந்த பாயசத்தை பார்த்து ஷாக் ஆயிட்டா. அட, 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? சேமியா என்ன இப்படி தீஞ்சு போயிருக்கு? இது பாயசமா இல்ல தீஞ்சு போன பாயசமா? பன்னு கிளி ரொம்ப கோவமா, அத்தை, சேமியா கோல்டு கலர்ல இருக்கணும்னு சொன்னல, அது கொஞ்சம் விட்டதுல கருப்பாயிடுச்சு. என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன், மற்றது எதுவும் எனக்கு தெரியாது. உன் பொண்ணுகிட்ட கேட்டுக்கோ. நீ வேற சும்மா இருட பன்னு. அம்மா, பால் பொங்க வந்துச்சா, அதை இறக்கி வைக்கலான்னு துணி எடுக்க போனேன்னா அதுக்குள்ள பாதி பால் கீழே கொட்டிடுச்சு. நான் இறக்கும்போது இன்னும் பாதி பால் கீழே கொட்டிடுச்சு. நாங்களே கஷ்டப்பட்டோம். சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா டோனி, புஜ்ஜி கிட்ட பாயசத்தை பொறுப்பு கொடுத்தா இப்படிதான் ஆகும். எல்லாத்தையும் தீச்சி கொண்டு வந்திருக்கா. என் புள்ளைய வேற கெடுத்துக்கிட்டு இருக்கா. அத்தை, நான் ஒன்னும் உங்க புள்ளைய கெடுக்கல. அவன் என்னை விட பல மடங்கு சோம்பேறியா இருக்கான். எங்க அம்மாவுக்கு என்னை பத்தி தெரியும், நான் யாருன்னு தெரியும் இல்லம்மா? துணிக்குருவி புஜ்ஜிய பார்த்து, என் பொண்ணு பாத்திரம் கழுவுனா அதை மறுபடியும் நான் கழுவ வேண்டியிருக்கும். அதுதான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னான். டோனி, சும்மா பசங்களை திட்டாத. பண்டிகைக்கு என்னென்ன பண்ணணும்னு மெதுவா கத்திப்பாங்க. சரி, பாயசம் தான் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதை சாப்பிட்டுதான் பாப்போமே. சிஜி காக்கா ஒரு ஸ்பூன் எடுத்து பாயசத்தை சாப்பிட்டு பார்த்துச்சு. உடனே துப்பிடுச்சு. அட, இது பாயசமா? இதோட டேஸ்டே வித்தியாசமா இருக்கே. பனு, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணியா என்ன? ஆமா அத்தை, நான் பண்ண தசரா சமையல் இது. சுவையா இருந்தா தானே அது தசரா சாப்பாடு ஆகும். சரி சரி, உங்க பாயசம் எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்க. டோனி, வா, நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே அதிரசம் பண்ணி கொடுக்கறேன். தசரா பண்டிகைக்கு அதிரசம் பண்ணலனா எப்படி சொல்லு? ஓ, அப்படின்னா லூசி, இன்னைக்கு நீ சமையல் செய்ய போறியா? அப்படின்னா நான் லூசிக்கு உதவி செய்ய போறேன். சமையல்ல எல்லாரும் ஒண்ணுமா உதவி செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி லூசி மஹி 2 பேரும் சமையலறைக்குள்ள போனாங்க. புஜ்ஜி, பன்னு, போங்க, மாவு பேசுறதுல அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. புஜ்ஜி பன்னு ரொம்ப சோம்பேறியா தான் உள்ள போனாங்க. லூசி அத்தை, எதுக்கு வீட்ல நீங்க அதிரசம் செய்றீங்க? இதுக்கு இவ்வளவு மாவு வேற கலக்கணும், கஷ்டம் இல்லையா? அதுக்கு பதிலா வெளியில நாம அதிரசத்தை வாங்கலாம் இல்லையா? வெளியில எல்லாரும் நம்மள நம்பிதானே அதிரசம் வித்துக்கிட்டு இருக்காங்க. நாமளே வாங்கலனா எப்படி? பன்னு, தசராவுக்கு வீட்ல தான் செய்யணும். எல்லா பண்டிகைக்கும் வீட்ல செய்யற அந்த இனிப்புல தான் நல்ல சுவை இருக்கும். சீக்கிரமா அந்த மாவை கலந்து கொடு. அத்தை, இப்ப இந்த மாவை கலக்கணும்னா என் கையெல்லாம் ரொம்ப வலிக்கும். காலையிலேயே நல்ல தூக்கத்துல இருக்கும் போது அம்மா வர சத்தமா கத்தி எழுப்பிட்டாங்க. பாதி தூக்கத்துல இருக்கேன், இன்னும் தூக்க கலக்கமே போகல. அந்த தூக்க கலக்கத்துல நான் மாவு பிசைஞ்சேன் அப்படின்னா அப்புறம் மாவு சரியாவே வராது. புஜ்ஜி சொன்னது கேட்டு மகிக்கழுகு சத்தமா சிரிச்சுக்கிட்டே, இப்ப மாவு கலக்கிறதுக்கு என்ன மந்திர பானையா வரப்போகுது? அதெல்லாம் முடியாது, நீ தான் செய்யணும் புஜ்ஜி. ஒழுங்கா செய், அப்பதான் உன்னோட சோம்பேறித்தனம் உன்னை விட்டு போகும். சிச்சு காக்கா வெளியில உட்காந்துக்கிட்டு உள்ள எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. சோட்டுக்கிளி உடனே மளிகை கடைக்கு போய் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு வந்துச்சு. சிச்சு, ஏங்க தனியா உட்காந்துருக்க? கிச்சன்ல போய் லூசிக்கும் மஹிக்கும் உதவி செய்யலாம்ல. எதுக்கு சோட்டு, நானே சரியான கஞ்ச பிசினாரி. அவங்களே நல்லா அதிரசம் சுடுவாங்க. நான் உள்ள போய் அதுல உப்பு காரம் இனிப்பு எல்லாத்தையும் கம்மி பண்ணா நல்லா இருக்காது. என் புள்ள சின்னவுக்கும் கூட என்னுடைய கஞ்சத்தனம் சுத்தமா பிடிக்காது. சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு பேசாம உன்னுடைய கஞ்சத்தனத்தை விட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அட நீ வேற சோட்டோ, எனக்கு கஞ்சத்தனம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா செலவு பண்ற பணம் எல்லாம் அப்படியே பாக்கெட்ல வச்சு பார்க்க சொல்லு, அப்ப அது எவ்வளவு தைரியத்தை கொடுக்கும்னு தெரியுமா? புஜ்ஜி பன்னு 2 பேரும் மாவு கலந்து லூசி கிட்ட கொடுத்தாங்க. லூசி மாவை தட்டி அதிரசம் சுட ஆரம்பிச்சா. உள்ள இருந்து அந்த அதிரசத்தோட மனம் வீட்டுக்கு வெளியில வந்துச்சு. அட, என்ன நல்ல அதிரசம் மனம் வருது. ஆனா எண்ணெயில அதிரசம் நல்லா கொதிக்குது போலியே. லூசி, அதிகமா எண்ணெய பயன்படுத்தாத, அப்புறம் அது உடம்புக்கு ஆகாது. எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அதிரசம் சாப்பிட்டு இன்னும் உடம்புக்கு முடியாம போயிட போகுது. சிச்சு, உன் கஞ்சத்தனத்தை பண்டிகையில காட்டாத.
பண்டிகை அப்படின்னாலே செலவு அதிகமா தான் இருக்கும். ஆமா, இனிப்பு இல்லனா அது அதிரசமா எப்படி இருக்கும்? நல்லா இனிப்பா இருந்தது அதிரசம் நல்லா இருக்கும் அப்படின்னு உள்ள இருந்து மஹி லூசி 2 பேரும் பேசினத கேட்டு, அட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஏதோ பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. துணிக்குருவி அதிரசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக போனா. அப்ப லூசி சுட்ட அதிரசம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கல. ஐயோ, என்ன இது, அதிரசம் நல்லா இல்லையே, என்ன தப்பு நடந்துச்சு? ஆமா லூசி, நீ வேற ஏதாவது செய்ய, இல்லனா இந்த அதிரசத்தை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க. துணிக்குருவி அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சு, அட மறுபடியும் ஏதாவது செஞ்சா கஷ்டமா தானே இருக்கும், ஏற்கனவே லூசி ரொம்ப வேலை செஞ்சிருக்கா, நான் எல்லாருக்குமே ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு துணிக்குருவி எல்லாம் தயார் பண்ணி, வாங்க எல்லாரும் தசரா சாப்பாடு சாப்பிடலாம், முக்கியமா சிச்சு நீதான், நான் செஞ்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஒழுங்கா மொத்தமும் சாப்பிடணும். டோனி, நான் எது வேணும்னாலும் சாப்பிடாம இருப்பேன், ஆனா நீ செய்யற சமையல சாப்பிடாம இருக்க மாட்டேன், என் புள்ள சின்னவுக்கும் நீ செய்யற சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். லூசி புறா வீட்டுக்குள்ள வந்து ஜூஸ குடிச்சு, ஆஹா இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பன்னு புஜ்ஜி நீங்க 2 பேரும் ஜூஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அப்ப புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, தேங்க்ஸ் அத்தை, இனிமேலாவது என்ன சோம்பேறி அப்படின்னு சொல்லாதீங்க, நான் எல்லா வேலையும் செய்வேன். ஆமா அத்தை, நீங்க எல்லாம் பாராட்டினீங்கன்னா தான் நாங்க எல்லா வேலையும் செய்ய முடியும், இல்லனா செய்ய முடியுமா? சிச்சு, நீ செய்யற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, இதுல கஞ்சத்தனம் எதுவும் பண்ணல போல, இவ்வளவு டேஸ்டா இருக்கு. என்னவோ, ஆனா எனக்கு மட்டும் மனசு சரியே இல்ல, இதுக்கு நிறைய பணம் வேற செலவாயிடுச்சு. அப்படி எல்லாரும் சமைச்சத ஒன்னா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பண்டிகை அப்படின்னாலே நிறைய பணம் செலவாகும், கூடவே சந்தோஷமும் நிறையவே இருக்கும். அதுலயும் முக்கியமா பன்னு புஜ்ஜியோட சோம்பேறித்தனமும் சிச்சு காக்காவோட கஞ்சத்தனமும் ரெண்டுமே சேர்ந்து எல்லாரையுமே சிரிக்க வச்சுது. பறவைங்களோட ஊருக்கு அன்னைக்கு ஒரு செய்தி இடி மாதிரி வந்து விழுந்துச்சு. பக்கத்து ஊரான ராமாபுரத்துக்கு அரசாங்கத்திலிருந்து ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஊருன்னு அந்த ஊருக்கு ₹1,00,000 பரிசு அறிவிச்சாங்க. அத ஊரெல்லாம் தண்டோராவும் போட்டாங்க. அந்த செய்தியை கேட்டதுமே சிச்சு காக்காவோட காதுல யாரோ தேன் ஊத்துன மாதிரி இருந்துச்சு. ₹1,00,000 அப்படின்னு அந்த சைபரை எண்ணி பாக்குறதுக்குள்ளாரியே அதுக்கு மயக்கம் வந்துருச்சு. அன்னைக்கு சாயந்தரமா அவசரமா அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு எல்லா பறவைங்களையும் வர சொன்னாங்க. எல்லார விடவும் முன்னாடி சிச்சு காக்காவும் மகிக்கழுகும் வந்திருந்தாங்க. பாத்தீங்களா, பக்கத்து ஊருக்காரங்களுக்கு நல்ல புத்திசாலியான கிராமம் அப்படின்னு அவார்டு கொடுத்து ₹1,00,000 பணமும் கொடுத்துருக்காங்களாம். அந்த அவார்டை நமக்கு கொடுத்துருக்கலாம்ல, பணத்தை சேர்த்து வைக்கிறதுல என்னை விட புத்திசாலிங்க யார் இருக்காங்க? பணத்தை சேர்த்து வைக்கிறதெல்லாம் புத்திசாலித்தனம் இழிச்சிச்சோ, அந்த பணத்தை 2 மடங்கா செய்யறதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. என்னவோ அந்த அவார்டு நம்ம கிராமத்துக்கும் கிடைச்சாகணும், நம்ம கிராமத்தையும் நம்ம ஸ்மார்ட் கிராமமா மாத்தியாகணும். அப்பதான் அங்க வந்த புஜ்ஜி குருவி அவங்கள பார்த்து, என்னது ஸ்மார்ட் கிராமமா அப்படின்னா என்ன? நம்ம நாள் பூரா படுத்து தூங்குறதுக்கு ஸ்மார்ட் கட்டில் கொடுக்க போறாங்களா? அப்படி இல்லனா தானாவே ஜிலேபி வாய்க்குள்ள போற மாதிரி ஏதாவது ஸ்மார்ட்டான மிஷின் கொடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டா புஜ்ஜி. புஜ்ஜி, உனக்கு சாப்பிட்றதையும் தூங்குறதையும் தவிர வேற எதுவும் தெரியாதா? ஸ்மார்ட் கிராமம் அப்படின்னா எல்லா வசதியும் நம்ம கிராமத்துல இருக்கணும். ஆமா பட்டணத்துல பண்றாங்கல்ல, வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க, அந்த மாதிரி நாமளும் பண்ணலாம். நான் பொருள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கறேன், நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. அப்ப உடனே சிச்சு காக்கா, எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கணும், புத்திசாலி கிராமம்னா எல்லாம் இலவசம்தான் அப்படின்னு சொல்லிச்சு. ஆஹா, இவ்வளவு புத்திசாலித்தனமான யோசனை. இப்படி இருந்தா சண்டை போட்டுக்காம சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தா சோட்டுக்கு நஷ்டமாயிடாதா? மகிக்கழுகுக்கு இந்த யோசனை பிடிச்சு போச்சு. சரி, நம்ம கிராமத்தையும் புத்திசாலி கிராமமா மாத்தலாம். உங்க எல்லாருக்கும் என்னென்ன ஐடியா தோணுதோ அதை எல்லாத்தையும் சொல்லுங்க, அதை பத்தி யோசிக்கலாம். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நாம கரண்ட் பில்ல பாதியாக்கலாம். ஊருக்கு நடுவுல பெரிய சக்கரத்தை வச்சு நம்ம ஊர்ல இருக்கிற சோம்பேறிங்க எல்லாரையுமே அந்த சக்கரத்துல ஏறி ஓட சொல்லலாம். அப்போ கரண்ட் பில்லும் பாதியாகும், ஓடுறதுனால அவங்களுடைய கொழுப்பும் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு சொல்லிச்சு சிச்சு. ஐயோ, அப்படின்னா அந்த சக்கரத்துல சுத்துறவங்கள மொத பேரு என்னோட பேரு தான் எழுதுவாங்க போலியே. இந்த யோசனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இது எங்க சோம்பேறிங்களுடைய உரிமையை பறிக்கிறதாகும். சிச்சோ, உன்னோட சோம்பேறித்தனம் நீ குடுக்கற ஐடியாலையும் நல்லா தெளிவா தெரியுது. ஒருவேளை அவங்க சக்கரத்துல படுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ என்ன வரும்? கரண்ட்டுக்கு பதிலா கொரட்டை சத்தம் வரும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு.
நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சம் இருக்கு இல்லையா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆகாயத்தை பார்த்து கத்தலாம். அப்ப அந்த சத்தத்தை கேட்டு மேகங்கள் எல்லாம் பயந்து போயிடும்ல, மழையும் பெய்யும். சரியா போச்சு. ஒருவேளை நம்ம கத்துறத பார்த்து மேகங்கள் எல்லாம் ஓடி போச்சுன்னா அப்புறம் வெயில் 2 மடங்கு ஆகும். ஊர்ல தண்ணி பஞ்சமும் 2 மடங்கு ஆயிடும் இல்லையா? இந்த ஐடியாலாம் வேலைக்கு ஆகாது. நான் ஒன்னு சொல்றேன், நாம இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா? அதனால எல்லார் வீட்டு வாசலையும் சிசிடிவி கேமரா செட் பண்றேன். அந்த ஃபுட்டேஜ் என் போனுக்கு வர மாதிரி பண்ணிடுறேன். யாராவது வேலை செய்யாம சோம்பேறித்தனமா இருந்தாலோ தண்ணிய வீணாக்குனாலோ அது எனக்கு நோட்டிபிகேஷனை அனுப்பிடும். உடனே நான் போன் பண்ணி அவங்க எல்லாரையுமே திட்டுவேன். இப்படி பண்ணா அது சரி வராது மஹி. அது பிக் பாஸ் ஷோ மாதிரி ஆயிடும். இதுக்கு பதிலா ஜனங்களுக்கு நல்லதா ஏதாவது பண்ணணும். அப்படி எல்லாரும் ரொம்ப நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கலந்தோசிச்சு கடைசியில 4 ஐடியாவை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுல முதல் ஐடியா சிச்சு காக்காவோட ஐடியா, ஊருக்கு நடுவுல சக்கரத்தை வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றது. 2வது சோட்டுக்கிளியோட ஐடியா, ஆன்லைன் டெலிவரி, வீட்டுக்கே வந்து பொருட்களை கொடுக்கறது. 3வது ஐடியா மஹிக்கழகோட மாடர்ன் விவசாயம், ட்ரோன் மூலமா வயலுக்கு தண்ணி தெளிக்கிறது. 4வது ஐடியா புஜ்ஜியோட ஆட்டோமேட்டிக் சாப்பாடு மிஷின், பசிக்கும் போது சாப்பாடு கொடுக்கற மிஷின். இதுக்கு புஜ்ஜி நான் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருப்பேன்னு எல்லாரையும் மிரட்டி இந்த ஐடியாவை ஓகே பண்ண வச்சா. வேலைகளும் தொடங்குச்சு. சிச்சு காக்கா ஒரு பழைய மாட்டு வண்டி சக்கரத்தை கொண்டு வந்து ஊருக்கு நடுவுல வச்சுது. அது மேல ஏறி மிதிக்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கறதுனால சக்கரத்தை சுத்துறவங்களுக்கு தினமும் ஒரு வாழைப்பழம் கொடுக்கறேன்னு சிச்சு காக்கா சொல்லுச்சு. சில பேர் ஆசைப்பட்டு வந்து சக்கரத்து மேல ஏறினாலும் 2-3 சுத்து சுத்துறதுக்குள்ள இறங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் சோட்டுக்கிளி அவளுடைய வேலைய ஆரம்பிச்சா. துணியோட வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பருப்பு டப்பாவை ஒரு கோழியோட முதுகுல கட்டி அனுப்புச்சு. பாத்தியா டனி, இது என்னோட கோழி கொரியர் சர்வீஸ். நீ என்ன கேட்டாலுமே அது டெலிவரி கொடுத்துரும். அமேசானை விடவே ரொம்ப ஃபாஸ்டா உன் வீட்டுக்கு டெலிவரி வந்துரும் அப்படின்னு சொல்லிச்சு சோட்டோ. ஆனா இந்த பக்கம் வழியில கோழி ஒரு நாயை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சுது. அந்த நாய் பின்னாடியே துரத்திக்கிட்டு போச்சு. பருப்பு டப்பா என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த பக்கம் மஹிக்கழுகு ஒரு பழைய டாய் ஏரோப்ளேன்ல ஒரு பாட்டில கட்டி மேல பறக்க விட்டுது. ஆனா அது காத்துக்கு அங்க இங்க நலஞ்சு நேரா சிச்சு காக்காவோட சக்கரத்துல மேல விழுந்து உடைஞ்சு போச்சு. பாத்தியா மஹி, என் சக்கரம் சுத்தும் போது மேல பறந்துகிட்டு இருந்த உன்னுடைய ட்ரோனை கூட இழுத்துருக்கனா அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது. உன் ட்ரோன் விழுந்ததுக்கு நீ எனக்கு பணம் கொடுக்கணும், சரியா? இந்த பக்கம் புஜ்ஜியோட ப்ராஜெக்ட் ரொம்ப கொடூரமா இருந்தது. ஒரு பானையில 4 பக்கம் 4 விதமான பைப்பை வச்சு இலையையும் வச்சு இதுதான் ஆட்டோமேட்டிக் ஃபுட் மிஷின் அப்படின்னு பேரும் சொன்னான். அதுக்கு டுனி, புஜ்ஜி இந்த பானைக்கு எதுக்காக இவ்ளோ பைப்பை வச்சுக்கிற? இது என்ன ஃபுட் மிஷினா இல்ல பாம்பு புத்தா? அம்மா, இது டெக்னாலஜிமா. ஒவ்வொரு பைப்பு வழியா ஒவ்வொரு ஃப்ளேவர்ல பாயசம் வரும் தெரியுமா? இது சூப்பரான ஆட்டோமேட்டிக் பாயசம் மிஷின்மா. மேல இருந்து நாம அரிசியை போட்டோம்னா பைப் வழியா பாயசம் நம்ம வாய்க்கு வரும் அப்படின்னு புஜ்ஜி சொன்னப்போ அதை செக் பண்றதுக்காக துணியும் சரி அப்படின்னு அந்த பானையில அரிசியை போட்டா. அப்ப அந்த பானைக்குள்ள ஏதேதோ சத்தம் வந்துச்சு. சரியா அந்த நேரத்துக்கு தான் புத்திசாலி கிராமம் அவார்டு கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரி, அதாவது ஒரு புறா ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாருமே மாலை போட்டு அவருக்கு மரியாதையும் பண்ணி ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. முதல்ல அவங்க போனது சிச்சு காக்காவோட ப்ராஜெக்ட் இருக்கிற இடத்துக்கு. என்ன இது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சிச்சு காக்கா, இது நாங்க கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற மிஷின் சார். இந்த சக்கரத்தை சுத்தினா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரியே அந்த சக்கரம் அங்கிருந்து நகர்ந்து அந்த அதிகாரி கால் மேல இருந்து போச்சு. ஐயோ, இந்த ஊர்ல இருக்கிற சக்கரமும் அதிகாரிக்கு மரியாதை கொடுக்குமா? காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா சோட்டுக்கிளி அவளுடைய டெலிவரி ஏற்பாடை பத்தி சொன்னா. பருப்பு டப்பாவோட தப்பிச்சு ஓடினா அந்த கோழி அந்த நாய் கூட சேர்ந்து வந்து நேரா அதிகாரியே மோதிட்டாங்க. அப்ப சோட்டுக்கிளி பதட்டமா, சார் இது எங்களுடைய ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி சிஸ்டம் சார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் ஃபாஸ்டா கொடுத்துட்டு போறாங்க. அதிகாரி ரொம்பவும் கோவமா மஹிக்கழுகோட ப்ராஜெக்ட் கிட்ட போனாரு. அங்க உடைஞ்சு போன பொம்மையை தவிர வேற எதுவுமே இல்ல. கடைசியில எல்லாருமே புஜ்ஜி குருவியோட ப்ராஜெக்ட் கிட்ட வந்தாங்க. புஜ்ஜி குருவி பெருமையா, சார் இதுதான் நான் ரெடி பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட். இப்போ எல்லாரும் பாருங்க, இதுக்குள்ள இருந்து எப்படி சூடா பாயசம் வெளியில வரப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி அந்த பானையை அசைச்சா. அவ்வளவுதான், அந்த பானையை அசைச்ச உடனே அது டம் அப்படின்னு வெடிச்சுது. அதுக்குள்ள போட்டு அந்த அரிசி பால் எல்லாமே அதிகாரி மேல வந்து ஊத்துச்சு. அதிகாரி பாவம்
அபிஷேகம் பண்ண மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லார் முகத்திலயும் ஒரு பயங்கரமான பயம் தெரிஞ்சது. மகிக்கழுகு உடனே, ஆ பாத்தீங்களா, எங்க புஜ்ஜியோட ப்ராஜெக்ட் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஒரே ஒரு நொடியில அதிகாரியோட முகத்துக்கு ஃபேஷியல் பண்ணிட்டா பாத்தீங்களா. இது எங்களுடைய ஸ்மார்ட் பியூட்டி ட்ரீட்மெண்ட் சார் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா ஆச்சரியமா அந்த அதிகாரி உடம்புல பட்டிருந்த அந்த அரிசி எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு, நான் எத்தனையோ புத்திசாலி கிராமங்களை பார்த்திருக்கேன், ஆனா உங்களை மாதிரி சந்தோஷமா இருக்கிற கிராமத்தை பார்த்ததில்ல. நீங்க எல்லாரும் எப்பவுமே ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொன்னாரு. சார், அப்போ அந்த அவார்டு உங்க கிராமத்துக்கு புத்திசாலி கிராமங்கிற அவார்டு வராது. ஆனா இந்த வருஷத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ரொம்பவும் தனித்துவமான கிராமம் அப்படிங்கிற அவார்டு உங்க கிராமத்துக்கு கொடுக்கற 1,00,000 ரூபாய் பரிசும் கொடுக்கறேன். அதை கேட்டு அவங்க எல்லாருமே சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சிச்சு காக்கா முன்னாடி வந்து நின்னு, அந்த 1,00,000 ரூபாவை நான் என்கிட்ட பத்திரமா வச்சுக்கிறேன். பேங்க்ல இருக்கிறத விட என்கிட்ட இருக்கிறது பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ புஜ்ஜி குருவி அதிகாரி உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த அரிசி பாலை தொட்டு பார்த்து, அரிசி மட்டும் சரியா வேகல, ஆனா டேஸ்ட் என்னமோ ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம ஃபுட் மிஷன் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் தான். இந்த 1,00,000 ரூபாயில முதல்ல ஊருக்காரங்க எல்லாருக்குமே ஒரு விருந்து சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அதிகாரி சிரிச்சுக்கிட்டு, உங்க கிராமத்துக்கு இன்னொரு அவார்டும் கொடுக்கலாம், நல்ல நகைச்சுவையான கிராமம் அப்படின்னு சொல்லி அதிகாரி அங்கிருந்து போயிட்டாரு.